ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். அருள்ங்கிற ஒரு சொல்ல சொல்லி அழகா பூர்த்தி பண்ணியிருக்கா நம்ம ஆண்டாள் இந்த 26வது பாசுரமான மாலை மணிவண்ணாவை. அருள்னு பகவான் கிட்ட நம்ம எதை பிரார்த்திக்கணும்? துவத் பாத பக்தி ஞானாக்யாம் பலம் அன்யத் கதாச்சனக ந யாச்சேத் புருஷோ விஷ்ணுகு. பெருமாள் கிட்ட அவனை பற்றிய ஞானமும் அவன் திருவடிகளில் பக்தியும் வேணும்னு தான் பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். அவனை பற்றிய ஞானம் நமக்கு இருக்கணும், அவனுடைய திருவடியில் பக்தி வேணும். அவனுடைய கிருப்பை ஒன்றாலேயே நமக்கு வேண்டியதை நாம் பெற முடியும் என்பதை அருள் என்ற ஒரு சொல்லுல வச்சுட்டா நம்ம ஆண்டாள். எவ்வளவு கிரேட் பாருங்க நம்ம ஆண்டாள். நமக்கு ஏன் பற்று இருக்குங்கிறத முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சார் ஒரு கதை மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். அங்குஷ்ட மாத்திரக புருஷோ அந்தராத்மா அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம். எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிற பரமாத்மா ஜீவராசிகளான நம்முடைய ஒவ்வொருவர் ஹிருதயத்துக்குள்ளேயும் எழுந்துள்ளி இருக்கார். எங்கேயும் வியாபிச்சிருக்கார். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள அவர் எழுந்துள்ளி இருக்கார்னு சொல்றது. அவன் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நாம நம்மளைவே நேசிக்கிறோமா. இல்லைன்னா நம்ம கிட்ட நமக்கு பற்று வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. அவன் இல்லைன்னா நம்ம வெறும் ஜடமாக தான் இருப்போம். பகவத் விஷயத்துல பற்று நம்மையும் அறியாம நமக்கு நேச்சுரலாவே இருக்கு. ஏன்னா அவன் காந்தம், நாம இரும்பு. அவனால நாம் ஆக்கர்ஷிக்கப்படுறோம். அதனால தெய்வ பக்தியே அடியோடு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வாய்ப்பேச்சு பேசலாம், உள்ளூர ஹிருதயத்தை தொட்டு பார்த்தா தெய்வ பக்தி இல்லாதவன்னு யாருமே இல்லை. அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை அறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது இந்த உபனிஷத் வாக்கியம். ஒரு குருகுலத்தில் பல சிஷ்யர்கள் படிச்சுட்டு இருந்தா. அந்த ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்துருப்பார் அந்த ஆச்சாரியன். ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதில் சுயஜ்ஞன்னு ஒரு சிஷ்யன். அவனுக்கு என்ன கைங்கரியம்னா, ஆச்சாரியருடைய வஸ்திரத்தை ஆத்தங்கரைக்கு எடுத்துட்டு போய் தோச்சு பிழிஞ்சு எடுத்துட்டு வந்து ஆசிரமத்தில் வச்சுடணும். ஆச்சாரியர் அதை எடுத்து வளர்த்திப்பார், மடியாக இருக்கணுங்கிறதுக்காக. அவன் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வஸ்திரத்தை நன்னா ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் அலசி கொண்டு வந்து ஆசிரமத்தில் வச்சுட்டான். ஆச்சாரியர் வஸ்திரத்தை உலர்த்துறதுக்காக எடுத்த போது 5-6 மீன்கள் கீழே விழுந்தது. வஸ்திரத்தில் ஒரே இரத்தக்கரையா வேற இருந்தது. ஆற்றுல துவைச்சு பிழியிற போது ஜலத்தோட கூட மீன்களும் சிக்கின்னு கொடுத்து போல இருக்கு. அதுகள்லாம் செத்து போயிடுது. இதை பார்த்த உடனே ஆச்சாரியருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஆச்சாரியருக்கு செய்யற கைங்கரியத்தில் ஒரு ஸ்ரத்த வேண்டாமா? ஒரு பற்று இருக்க வேண்டாமா? இப்படி உதாசீனமாக இருக்கலாமா? நீ பன்றியா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் ஆச்சாரியன். நடுங்கி போயிட்டான் அந்த பையன். தெரியாமல் செஞ்ச தப்புன்னு சொல்லியும் ஆச்சாரியர் கேட்கல. தன்னோட அத்தியனம் பண்ணுற சிநேகிதர்கள்கிட்ட, அவனோட கூட படிக்கிறா இல்லையா, அவகிட்ட அவன் சொல்கிறான், ஆச்சாரியோட சாபத்துக்கு இப்படி நான் ஆளாயிட்டேனே, பன்றி ஜன்மாவை நினச்சாலே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, நான் எப்படி பன்றியாக இருப்பேன் அப்படின்னு அழறான். அதுக்கப்புறம் அவகிட்ட சொல்கிறான், நீங்கள்லாம் என்னுடைய சிநேகிதர்கள் இல்லையா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்களே அப்படின்னு கேட்டான். அவள் சொன்னா, என்ன பண்ணணும்னு சொல்லு, கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவள்லாம் சொன்னான். ஆச்சாரியர் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் அவர்கிட்ட, நான் பன்றியாக எங்கே பிறந்திருக்கேன்னு கேட்டுக்கோங்கோ, அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே வந்து பன்றியாக இருக்கிற என்னை அடித்து கொன்னுடுங்கோ, இந்த உபகாரத்தை நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு அவகிட்ட சொன்னான். அவள்லாம் சொன்னா, உன்னோட படித்ததுக்கு இதை கூடவா நாங்கள் பண்ண மாட்டோம்,
நிச்சயமாக பண்ணுறோம், கவலைப்படாதடா அப்படின்னா. இந்த இடத்துல முக்கூர் அழகிசிங்கர் அழகாக சொல்லுவார் தர்க்க சாஸ்திரத்தை. அன்வயம் வெத்திரேகம்னு 2 விதம் உண்டு. இத்தனை நாட்கள் உன்னோட படித்த நண்பர்களாச்சே நாங்கள்லாம், இந்த உபகாரம் கட்டாயம் செய்வோம்னு நேரடியாக சொல்கிறது அன்வயம். உன்னோட படித்ததுக்கு குண்டாந்தடியால் அடிக்க மாட்டோமா அப்படின்னு சொன்னால் அது வெத்திரேகம். அன்வயம்ங்கிறது தப்பாகவே தோணாது. வெத்திரேகம் அப்படின்னா ஒரு சிரிப்பு வரும். ஒரு நாளைக்கு இந்த சுயஜன் இறந்து போயிட்டான். பல நாட்கள் ஆயிடுத்து. ஒரு நாள் ஆச்சாரியன் ஆனந்தமாக இருக்கிற போது சுயஜன் பன்றியா எங்கே பிறந்திருக்கான்னு எல்லா சிஷ்யாலும் போய் கேட்டார். ஆச்சாரியன் சொன்னார், சுனகளம்ங்கிற பெரிய பட்டணத்தில் ஒரு பட்டணம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சேரி, அந்த சேரியில் பல குடிசைகள் இருக்குது. அதில் கடைசி குடிசைக்கு பக்கத்தில் ஒரு பன்றிக்கு 6 குட்டிகள் இருக்கும். அதில் 5 குட்டிகள் கருப்பாக இருக்கும். ஒரு குட்டிக்கு வாயிலையும் வால்லையும் வெள்ளையாக இருக்கும். அதுவே என்னால் சபிக்கப்பட்ட சுயஜன் அப்படின்னு சொன்னார் அந்த ஆச்சாரியன். உடனே சிஷ்யாலாம் கிளம்பிட்டா. எங்கே? அந்த சுனகளம் பட்டணத்துக்கு கிளம்பிட்டா. ஒரு பெரிய தடியை எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டா. கழிய நேராக அந்த இடத்துக்கு போயிட்டா. 6 குட்டிகளுக்கும் பால் கொடுத்துட்டு இருந்தது அந்த தாய் பன்றி. முகத்தில் வெள்ளையாக இருந்த பன்றி குட்டிகிட்ட போய் கிட்டக்க போனால் இத்தனை பேரும் அது என்ன எடுத்து பயந்து ஓட ஆரம்பிச்சுது. அந்த பன்றி குட்டிகிட்ட சொல்கிறா, ஓடாத, நீ எங்களை அடிக்க சொன்ன, அதனால உன்னை இப்போ நாங்கள் தடியால் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லித்துகள் இந்த ஸ்நேகிதாள்லாம். அதாவது சுயஜனோட ஸ்நேகிதாள்லாம். அந்த பன்னிக்குட்டி சொல்லித்து, மனுஷனாக இருந்தபோது சொல்லியிருப்பேனோ என்னவோ, இப்போ பன்றியாக நான் சந்தோஷமாக இருக்கேன். இதை போன்ற சரீரம் யாருக்கு உண்டு? மெத்து மெத்துன்னு சரீரம் பக்கத்தில் என்னோடய சரீரம் மெத்து மெத்துன்னு இருக்குது. எனக்கு பக்கத்தில் என்னுடைய சகோதரர்கள்லாம் குருன்னு சப்தம் போட்டுருக்கா. என்னோட தாயாரோ அழகாக எனக்கு பால் கொடுத்துட்டுருக்கா. எவ்வளவு ஆனந்தமாக இருக்கேன் தெரியுமாண்ணா, என்னை அடிக்காதீங்கோ அப்படின்னு அந்த பன்னிக்குட்டி சொல்லிடுத்து. எல்லாரும் நேர ஆச்சாரியர்கிட்ட வந்தா. ஆச்சாரியர் கேட்டார், இப்போ புத்தி வந்துதா அப்படின்னு கேட்டார். நீங்களே தெரிஞ்சுப்பேல்னு தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னார். இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு? 2 லட்சம் ரூபாய் கட்டு இருந்ததுன்னா மனுஷனுக்கு புத்தி வேற மாதிரி வேலை செய்யும். இந்த பணம் இருந்தால் எவ்வளவு சௌகரியம் அப்படின்னு நினைக்கும். அதே சமயம் ஒரு கட்டெரும்பு அது என்ன செய்யும்? அந்த பணத்து கட்டு மேலே ஏறி அழகாக வரிசையாக போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு லட்டு துண்டு கிடைச்சா போகிறோம், அதில் அதுக்கு சந்தோஷம். அப்போது அதுக்கு வேண்டிய நிலையில் அது தன்னையே விரும்புகிறபடி நேசிக்கும்படி வச்சிருக்கான் அந்த பரமாத்மா. யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கோமோ அந்த நிலையில் அவாவா தன்னையே நேசிச்சுக்கிறா. அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த பரமாத்மா. நம் ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கிறதுனால தான் நாம் நம்ம நேசிக்கிறோம். அதே மாதிரி பன்றிக்கும் அதோட நிலையில் சந்தோஷம். ஏன்னா அந்த பன்றிக்குள்ள பரமாத்மா இருக்கான், அது நேசிக்கிறது. எனக்கு இந்த பன்றி ஜென்மமே சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கேன் நான் சொல்லிட்டான். எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு சும்மா நம்ம வாய் தான் பேசும். ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலையே அப்படின்னு வாய் தான் பேசும். ஆனால் மனசால் அப்படின்னு நினைக்க மாட்டோம். உடனே கிளம்பு வைகுண்டத்துக்கு அப்படின்னு யாராவது கூப்பிட்டா நம்ம போயிடுவோமோ? போகமாட்டோம். இல்லை இல்லை, நான் இங்கேயே சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். சர்வ வியாபியான பரமாத்மா எல்லாருக்குள்ளும் உறைந்து நம்மையே நாம் நேசிக்கும்படி பண்ணுறான். அதனால்தான் நமக்கு பற்று இருக்கு அப்படின்னு சொன்னார் இந்த கதையை முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சார். கோபஸ்திரீகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம உணரணும். கோபிகள் பரமாத்மாவை உள்ளூர நேசிப்பா, அவனுக்கு பல்லாண்டு பாடுவா, தன்னையே வெறுத்து பகவானைத்தான் விரும்புவா அவள்லாம்.
அது உத்தமமான நிலை. அப்படிப்பட்ட நிலை சம்சார பந்தத்தில் இருக்கிற நமக்கு ஏற்படுறது ரொம்ப கஷ்டம். கோபிகைகள் தங்களுக்காக எதையுமே இங்கே கேட்கல. ஆண்டாளும் அவருடைய தோழிகளும் தங்களுக்காக எதையுமே கேட்கல. பந்தல் வேணும், தோரணம் வேணும், எல்லாம் அவளுக்காக இல்லை, பகவானுடைய உகப்புக்காகன்னு செஞ்சா அவ. இதுதான் இந்த பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உயர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்வார்கள். இனி இந்த பாசுரத்தை கடைசியாக ஆச்சாரிய பரமா என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வாரம் நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.